இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தவறு செய்த பையன் உணர்ந்த உண்மை என்ற ஒரு அருமையான சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அஜித்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வரான். அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலின்னே சொல்லலாம். அந்த சின்ன பையன் நல்லா ஒரு படிக்கக்கூடிய ஒரு பையனே சொல்லலாம். ஆனால் அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் அவனுக்கு ஏதோ ஒரு பொருள் பிடிச்சுன்னா அந்த பொருளை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுருவான். அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு வேலையை பார்த்துருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஒரே மாதிரியான பேனாக்கள் பலவிதமான கலர்களில் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த நாள் பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு சின்ன வேலையை பார்த்துருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சக நண்பனுடைய பேனா பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருது. அந்த பேனாவை அவன் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த பேனாவை எடுக்க முயற்சி பண்ணுறான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பேனாவும் ஒரு மேசை மேலே இருக்குது. அந்த பேனாவை அவனுடைய பேக்கில் எடுத்து யாருக்கும் தெரியாமல் அழுங்காமல் பத்திரமா வச்சுக்கிறான். அந்த நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய நண்பன் பார்த்தீங்கன்னா அந்த பேனாவை காணும்னு எல்லா இடத்துலையும் தேடுறான். அந்த பேனா காணும் என்ற வருத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவன் நண்பன் ரொம்பவுமே சோர்வடைஞ்சிட்றான். பேனாவை காணும்ன்ற வருத்தத்தில் போய் ஆசிரியர்கிட்ட போய் என்னோட பேனாவை காணும்னு சொல்லி அழுதுருக்கான். அவனுடைய அழுகையை பார்த்து அங்கே இருந்த மாணவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பல முறை பார்த்தீங்கன்னா அதிக முறை கேட்டிருக்காரு. யார் பேனா எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் யாருமே நாங்கள் பேனாவை எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்துன்னு சொல்லி அஜித் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேனாவை பார்த்தீங்கன்னா அவனுடைய சக நண்பன்கிட்ட கொடுத்துட்றான். அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆசிரியர் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தைன்னா, தப்பு பண்ணுறது சகஜம்தான், ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு நல்ல குணம் வேணும்னு சொல்லி ஆசிரியர் அஜித்தை பெருமைப்படுத்தியிருக்காரு. அஜித் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியும் அவனுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாரு. சரி, நமக்கு இந்த கதையிலிருந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்தாலும் அதை ஒப்புக்கொண்டு திருந்தினால் மனிதன் நல்லவனாக மாற முடியும் அப்படின்றத நமக்கு இந்த கதையிலிருந்து கிடச்சிருக்கு. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.